Good morning. நான் உங்க மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். தங்கம், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th 5th சாப்டர் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. அதில் எலிப்ஸ் ஃபண்டமெண்டல் பேசிக் ஃபார்முலா தான் செகண்ட் டைப் பார்க்க போகிறோம். செகண்ட் டைப் அப்படின்னா ஒய் ஆக்சிஸ் வந்து மேஜர் ஆக்சிஸ். ஃபர்ஸ்ட் டைப்பில் எக்ஸ் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ், எக்ஸ் மேலே படம் வரும். இது ஒய் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ், அப்போ ஒய் அச்சில் படம் வரும். புரியுதா தங்கம்? அதாவது நெட்டச்சு ஒய்ஹெச் மேலே இருக்கும் அப்படிங்கிறது. சரி, இப்போ பாரு சாமி, நம்மளுடைய பேசிக் இது எப்படி இருக்கும்னா ஒய் ஸ்கொயர்டு பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு பை பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1. ஏன்னா ஏ ஸ்கொயர்டு தான் பெருசு. அப்போ ஏ ஸ்கொயர்டு பெருசு வந்து ஒய் ஸ்கொயர்டுக்கும் கீழே இருக்குது. அதனால் ஒய் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் வந்து மைனர் ஆக்சிஸ். நம்ம படம் அப்படியே எது மேலே போடணும்? ஒய் ஆக்சிஸ் மேலே போடணும். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். அப்போ அப்படியே நம்ம எலிப்ஸு நம்ம நீள்வட்டத்து ஒய் ஆக்சிஸில் போடணும். கண்ணா அதே தான் சாமி, வேறு ஒன்றுமே இல்லை. அப்படியே எக்ஸ் அச்சில் இருக்கிறது ஒய் அச்சு மாறும், இவ்வளோ தான் கண்ணா. சென்ட்ரு எப்பயுமே 0,0 குறிச்சிக்கலாம் ராஜா. சென்ட்ரலேருந்து ஃபோக்கஸ் வந்து ஏஇ டிஸ்டன்ஸில் இருக்கும். அப்போ மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கும், கீழே ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். அதே சென்ட்ரலேருந்து நமக்கு வெர்டெக்ஸ் முனை எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும்? ஏ டிஸ்டன்ஸில் இருக்கும் ராஜா. அதே சென்ட்ரலிருந்து டைரக்ட்ரிஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும்? ஏ பை இ டிஸ்டன்ஸில் மேலே ஒன்று இருக்கும், கீழே ஒன்று இருக்கும். இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு. அதை டைரக்ட்ரிஸ் சொல்கிறோம். இது ஃபோக்கஸ் வழியாக போகிறது எல்ஆர் அப்படின்னா லேட்டஸ் ரெக்டம். மேலே ஒரு லேட்டஸ் ரெக்டம் இருக்கும், கீழே ஒரு லேட்டஸ் ரெக்டம் இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? இப்போ ஃபார்முலா போலமா ராஜா? இந்த ஃபார்முலாவில் நல்லா கவனமாக பார்த்துக்கோ சாமி. சென்ட்ரு 0,0, ஃபோக்கஸ் வந்து சென்ட்ரலிருந்து ஏஇ டிஸ்டன்ஸில் இருக்குமா? அப்போ பார்த்தாங்க ஒய்யோடைய வேல்யூ ஏஇ, இது ஒய்ஹெச் மேலே இருக்கு ராஜா. அப்போ எக்ஸோடைய வேல்யூ 0, ஒய்யோடைய வேல்யூ ஏஇ. அதே மாதிரி கீழே எக்ஸோடைய வேல்யூ 0, ஒய்யோடைய வேல்யூ மைனஸ் ஏஇ. மேலே பாசிட்டிவ், கீழே நெகட்டிவ். அதே மாதிரி வெர்டெக்ஸ் முனை சென்ட்ரலிருந்து ஏ டிஸ்டன்ஸில் இருக்குது, ஒய்ஹெச் மேலே இருக்குது. அப்போ ஒய்ஹெச் மேலே இருக்கனால எக்ஸோடைய வேல்யூ 0, ஒய்யோடைய வேல்யூ ஏ டிஸ்டன்ஸில் இருக்கனால ஏ. அப்போ மேலே ப்ளஸ் ஏ சாமி. அதே மாதிரி கீழே இருக்கிற இந்த வெர்டெக்ஸு 0, மைனஸ் ஏ. புரியுதா தங்கம்? அதாவது பாயிண்ட் வந்து ஒய்ஹெச் மேலே நீ சொல்லி பார்க்கணும், அப்போ தான், இல்லைன்னா தப்பு வந்துடும். நீ ஒவ்வொன்றும் பிளாட் பண்ணும்போது ஃபோக்கஸ் எங்கே இருக்குது, எக்ஸ்ஹெச் மேலேயா ஒய்ஹெச் மேலேயா? அப்போ ஒய்ஹெச் மேலே இருக்கும்போது எக்ஸோடைய வேல்யூ 0, ஒய்க்கு மேலே இருக்கும் அப்படின்னு தான் நீ சொல்லி பார்க்கணும். சரிதா சாமி? அப்புறம் அதுக்கு அடுத்தது இந்த டைரக்ட்ரிஸ் பாரு. டைரக்ட்ரிஸ் வந்து சென்ட்ரலிருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும்? ஏ பை இ, ஒய்ஹெச் மேலே. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிஸ் ஒய் ஈக்குவல் டு ஏ பை இ. அது மேலே பாசிட்டிவ் சைடு மேலே. அதே கீழே பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஏ பை இ. அதே மாதிரி தான் ஃபோக்கஸ் வழியாக போகிறது நமக்கு லெக்டஸ் ரெக்டம். புரியுதா சாமி? இது வந்து டைரக்ட்ரிஸ்னால் இயக்கு வரை. சரி, இப்போ லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படிங்கும்போது ராஜா இது என்ன? அதே பாயிண்டை பார்த்தே நீ சொல்லிக்கொள்ளலாம். சென்ட்ரலிருந்து ஃபோக்கஸ் வந்து ஏஇ டிஸ்டன்ஸு ஒய்ஹெச் மேலே இருக்குது. அப்போ ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏஇ. அதே கீழே என்ன சாமி வரும்? ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஏஇ. இவ்வளோ தான் சாமி, மீதி ஒன்றுமே இல்லை. அப்புறம் ஆக்சிஸ் பார்த்தா லென்த் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ் அதே 2a தான் ராஜா, மாற்றிடக்கூடாது. இது ஏ, இது ஏ. லென்த் ஆஃப் த மைனர் ஆக்சிஸ் இது ஒரு பி, இது ஒரு பி, 2b தான். அப்புறம் லென்த்தெல்லாம் அதே தான் வரணும். ஃபர்ஸ்ட் டைப் எப்படி பார்த்தோமோ அது. லென்த் ஆஃப் த லேக்டஸ் ரெக்டம்னா இது ஒரு பி ஸ்கொயர்டு பை ஏ, இது ஒரு பி ஸ்கொயர்டு பை ஏ. அப்போ 2b ஸ்கொயர்டு பை ஏ. புரியுதா தங்கம்? சரி, இப்போ இதில் பாரு ஃபார்முலா. சென்ட்ரு என்ன சாமி? 0,0. ஃபோக்கஸ்ஸு 0, மேலே ப்ளஸ் ஏ பை இ, கீழே மைனஸ், சாரி ப்ளஸ் ஏஇ, இது மைனஸ் ஏஇ. அப்போ கம்பைன் பண்ணி 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ. வெர்டெக்ஸ் பாருங்க, மேலே ஒன்று இருக்குது, கீழே ஒன்று இருக்குது. சென்ட்ரலிருந்து வெர்டெக்ஸ் ஏ டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ 0, ப்ளஸ் ஏ, இது 0, மைனஸ் ஏ. அப்போ சேர்த்தும்போது 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ. அதே இசட்டு 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ. ஏன்னா ஒய்ஹெச் மேலே இருக்குது, படம் ஒய்ஹெச்சில் போட்டிருக்க ராஜா. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிஸ் இந்த இசட்டை பார்த்து ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ சொல்லிக்கலாம்.
ஈக்குவேஷன் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் ஃபோக்கஸை பார்த்து y ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ. ஈக்குவேஷன் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ், இப்போ எது மேஜர் ஆக்சிஸ்? ஒய் ஆக்சிஸ். அப்போ இன் ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஈக்குவேஷன் ஆஃப் த மைனர் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ். இன் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஈக்குவல் டு மாற்றி சொல்லணும் 0. லென்த் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ் அதே 2a தான். இது ஒரு a, இது ஒரு a, 2a. லென்த் ஆஃப் த மைனர் ஆக்சிஸ் இப்போ இது ஒரு b, இது ஒரு b, 2b. லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் 2b²/a தான் தங்கம். புரியுதா? அப்புறம் b² உடைய ஃபார்முலா அதே தான். b² ஈக்குவல் டு a² இன்ட்டு 1 மைனஸ் c². எசன்ட்ரிசிட்டி ஈக்கு அதே தான் சாமி, √1 மைனஸ் b²/a². இவ்வளோ தான். இது புரியுதா தங்கம்? கண்ணு ஃபார்முலா மட்டும் நல்ல மெமரியில் வச்சுக்கோ. மற்றபடி அப்படியே பிரதிடுறது தான். ரெண்டு டைப்பு. ஒன்று எக்ஸ் அச்சு மேலே படம் போடுவேன், இல்லைன்னா ஒய் அச்சு மேலே படம் போடுவேன். எக்ஸுக்கு கீழே இருக்கிற நம்பர் பெரிய நம்பராக இருந்தால் எக்ஸ் வந்து மேஜர் ஆக்சிஸ், படம் எக்ஸ் அச்சு மேலே போடணும். ஒய்² கீழே இருக்கிற நம்பர் பெரிய நம்பராக இருந்தால் ஒய் வந்து மேஜர் ஆக்சிஸாக இருக்கும், படம் ஒய் அச்சு மேலே போடணும். புள்ளி எல்லாமே ஒய் ஆக்சிஸில் குறிக்கிற மாதிரி நீ வந்து சொல்லி பார்த்து போட்டீங்கன்னா இதில் தப்பே வராது. நான் சொல்கிறது புரிஞ்சுதா தங்கம்? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இதில் ஏதாச்சும் உனக்கு குழப்பமாக இருந்தால் கேளு. தேங்க்யூ.